இந்த பொம்மையை வச்சு விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை பசிக்கிறது. அம்மா என்ன பண்ணாங்க, எடுத்து தன் மடியில வச்சு அதுக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை பால் சாப்பிட்டுட்டு இருக்குது, கையில பொம்மையை பிடிச்சிருக்கு. அந்த பொம்மை அப்படியே லேசா கீழே விழுந்துருச்சு. இந்த குழந்தை கையில தேடுது பொம்மைய. உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஒரு முறை ஒரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தான் பால் தருகிற தாய் அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு கொடுப்பாங்க, பொம்மை கைக்கு தொடும். இந்த குழந்தை என்ன தானே எடுத்துதான் நினைச்சுக்கும், அம்மா குனிஞ்சு காட்டி தான் எடுத்துன்னு அதுக்கு தெரியாது. நாம் பல பொருளை தேடுகிற பொழுது இறைவன் தாயாக இருந்து வளைந்து கொடுப்பதனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனா நாம நினைக்கிறோம் நான் தேடுறதுனால கிடைக்குது. இல்ல, அவன் வளைஞ்சு கொடுக்கறான். ஏன், இவன் அந்த பொருளை தேடுவதில் பாலை சாப்பிட விட்டுரு குழந்தை. ஆனா தாய்க்கு என்ன முக்கியம், பால் சாப்பிடுதான் முக்கியம். அதனால என்ன பண்ணுகிறார் அந்த தாய், அப்படியே தன் உடம்பை வளைச்சு கொடுத்த உடனே அந்த பொம்மையை அதை எடுத்து வச்சு மகிழ்ச்சி அடைகிறது. அப்ப இந்த குழந்தையின் மகிழ்ச்சியில தாய் மகிழ்வது போல உயிர்களாகிய நாம் எதையோ தேடிக்கொண்டு ஓடு